நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போகிறாங்க. அவங்களோட வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போயிட்டு, ஏன்னா நம்ம பைரவி இருக்காங்களா, முன்கூட்டியே உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வரப்போகுது, உன்னை தேடி ஒரு ஆபத்து வரப்போகுது, இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறது உன்னோட புத்திசாலித்தனம். ஆனால் உன்னால் கண்டிப்பாக இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியாது. நான் அடிக்க போகிற அடி மிகப்பெரிய அடியாக இருக்க போகுது. அப்படியே சும்மா ஒரு பக்கம் இந்த உலகமே அதிர்ந்து போகிற மாதிரி ஐடியா இருக்க போதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, ஒரு வேலை இந்த கான்ட்ராக்டில் எதனா மிஸ்டேக் ஆகிட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போய் பார்க்குறாங்க. கான்ட்ராக்ட் வேற ஆள் கிடச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்ட் எடுத்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வேற ஆள். அப்போ அன்னு போன பர்சன் யாருன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு போன அட்ரஸ் எல்லாமே ஒரு பக்கம் வேற இருக்கு. உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் சொத்தோட விவரம் எல்லாமே அந்த பட்டா இருக்குல்ல, அதை எடுத்துன்னு போயிட்டு பார்க்குறாங்க. அது எல்லாமே முறைப்படி கார்த்தி பேரில் மாட்டு இருக்கு. ஆச்சரியமாக இது ஒரு பக்கம். அதில் எஸ்எஸ்கேவும் கூட இருக்காரு. கார்த்தி, எஸ்எஸ்கே, தாட்சாயினி, இவங்க 3 பேருக்கு இந்த சொத்துல உரிமை இருக்கு. தாட்சாயினி, எஸ்எஸ்கேக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இங்க முடிவு. அந்த சொத்தை பராமரிக்கிற பொறுப்பு மட்டும் கார்த்திக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆறுமுகம் சிறந்த முறையில் சிறப்பான செய்கையை செஞ்சு விட்டு இருக்காரு. என்னடா இது, இந்த ஆறுமுகம் இப்படியெல்லாமா பண்ணுமா, படுபாவி பையன், நாசமா போக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்க்கு வந்ததை நீங்கள் கண்டிப்பாக நல்லா திட்டுவீங்க. அதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க பண்ணுறது, நடந்து போயிருச்சு. இதுக்கு மேலே அதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்தபடியாக அந்த பிரச்சனையில் நாம் எப்படி இதிலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றது, முன்கூட்டியே எதனா ஒன்று நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணாமல் இருந்தால் லாஸ்ட்டில் அது நமக்கே ஒரு பக்கம் ஆபத்தாக வந்து முடியும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு. இந்த விஷயத்தை போயிட்டு நம்ம கௌதம் கிட்ட சொன்னால் கௌதம் செம கோவப்படுவார் ஒரு பக்கம். ஐயோ இப்படி நடந்துச்சா, இதை யார் பண்ணது, எப்படி நடந்துச்சு, இது அப்படி பாசிபிள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டைக்கு நடுவில் என்னடா இது, இந்த சண்டையை பார்க்க தான் நான் என்னத்தான் பார்க்கறது, நாம் என்னமே பண்ணலாம், ஆனால் நமக்கு எல்லாமே ஒரு பக்கம் ஆபத்தாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பாங்க. என்னங்க பண்ணுறது, எல்லாமே ஒரு பக்கம் நல்லதுக்கு தான். வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வெற்றி எப்படி நம்மளுக்கு வந்து அடைய போகுது, நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். அதுக்கு முதல் படியாக தான் நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை நம்ம எப்படி முன்கூட்டியே சரி செய்யுதுன்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதை சரி செய்ய முடியாத தவறாக இருக்குது. கௌதம் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க, எந்த டெண்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி இன்னும் எதுவும் நியூஸ் அப்டேட் ஆகலை. இன்னும் 2 டேஸில் அப்டேட் ஆயிரும். அந்த வேலையை எடுத்து செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன இலக்கியா, என்ன சொல்கிறேன், என்ன முட்டாள் மாதிரி பேசின்னு இருக்கேன், அது எப்படி பாசிபிள், நான் இங்கே இருக்கும்போது அங்கே எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிற லாஜிக் எல்லாமே எனக்கு இடிச்சு நானும் கேட்டேன். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை ஒன்று, நடந்துக்கிற விஷயம் ஒன்று, நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது, நமக்கு வந்த சோதனை, இந்த மாதிரியெல்லாமா ஒரு பக்கம் பிரச்சனை வரும், இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக ஒரு பக்கம் வரிசையாக லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முறியடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது போல் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம். சரி, போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவர்னு ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா கௌதம், டெண்டர் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஓடி போயிட்டு அதுக்காக விசாரிச்சுன்னு இருக்க போல். இனிமேல் உனக்கு டெண்டர் இல்லை கொண்டர் இல்லை, உன் சொத்து மதிப்பு என்ன தெரியுமா, 0. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாங்கள் ஆக்கிரமி பண்ணிட்டோம். இது எல்லாமே எங்களுடைய சொத்து. இதுக்கு மேலே அந்த இடத்துக்கு வர வேண்டிய எந்த ஒரு தகுதியும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம கௌதம் திருன்னு முழிக்கிறாரு. டேய் எஸ்எஸ்கே, என்ன சொல்கிற, ஏமா ஒழுங்காக சொல்கிற, இல்லை வந்தால் வச்சுக்கோணும், அவ்வளோதான், என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் உடனே பார்க்கணுமே ஒரே வார்த்தை தான், இந்த பாரு கௌதமே, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உனக்கு இந்த சொத்துல ஒரு பைசா கிடையாது, இனிமேல் இந்த சொத்தெல்லாம் எங்களுதுரா. கார்த்தி அவன் ஒரு இழிச்சவன், நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான், என்ன சொன்னாலும் செய்வான். இப்போ கூட நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பின்னு இருக்கோம். ஆனால் அவனுக்கு சரியான நேரத்தில் சரியான ஆப்பு வைக்க போகிறேன், அப்போ புரியும். அடடே, இவங்கள போய் நல்லவன்னு சொல்லிட்டு நம்பிட்டோமே, இப்போ எல்லாமே நம்மளை கையை விட்டு போக போதே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ போகிறோம். அப்போ தான் தெரிய போகுது ஒரு தப்பை தெரியாமல் மிகப்பெரிய தவறாக செஞ்சிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூனி குறுகி போய் ஒரு இடத்துல உட்கார போகிறான். அப்போ தான் வாழ்க்கையில் அவன் பண்ண தப்பு எல்லாமே அவனுக்கு நினைவு வரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு தள்ளப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயத்தை ஊட்டக்கூடியதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த பக்கம் போனாலும் பயம், அந்த பக்கம் போனாலும் பயம், பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்து நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதா குருநாதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தள்ளப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு
அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி இருக்காருல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் நீங்கள் சூப்பர் எஸ்எஸ்கேப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பேச்சை கேட்டு இப்போ எல்லா சொத்தும் என் கைக்கு வந்துருச்சு, உங்கள் பேச்சை கேட்டதுனால தான் இது எல்லாமே ஒரு பக்கம் பாசிபிள், இல்லை இம்பாசிபிள் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பாராட்டு இது எல்லாமே வேணாம், உன்னோட நேர்மையும் நீ எனக்கு கொடுக்க போகிற அந்த கிரியேட்டர் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையானது ஒன்று தான், இந்த பிஸ்னஸ் ரீதியாக பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு எதிராக வரக்கூடாது, எனக்கு எதிராக நீ வரவே கூடாது, எல்லாமே நான் மட்டும்தான் இங்கே அப்படின்ற மாதிரி நான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் சரி எஸ்எஸ்கேப்பா, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே இதுக்கு மறுபேச்சே இல்லை, நீங்கள் எது சொன்னாலும் அதை கண்டிப்பாக நான் செஞ்சு நிறைவேற்றி தருவேன். ஏன்னா உங்களுக்கு நான் காலமுறை அடிமையாக இருப்பேன், எங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சும் போது நீங்கள் தான் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு வழித்துணையாக இருந்தோன்னு எங்களை வழி நடத்துனீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் நடக்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, எப்படியோ ஒரு நம்ம ஆசைப்பட்டது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா, நீடிக்குமா, என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சு போகிறோங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.